என்னடா மச்சான், என் பொண்டாட்டிய காணோம். என்னடா பிரேஸ்லெட்லாம் போட்டிருக்கா? ஆமாண்டா, செயின் கொடுத்தா அது மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அது உள்ள போட்டுன்னு இருக்கேன். அப்ப சர்வல் செயினும் போட்டு இருக்கு. ஆமா ஆமா, நீங்க என்ன பேண்ட் ஷர்ட்டு? தெரியல, இதுதான் போடணும்னு கொடுத்தா போட்டேன். ஆனா இந்த வால் இருக்கே, வால் என்ன சொல்லுதோ அதுபடிதான். அது என்னவோ சரிதான். கையில எனக்கு ரொம்ப அழகா ட்ரெஸ் ஆயிருக்கா போல. எப்படி இவ்வளவு போட்டான்னு தெரியல, அது ஒட்டியானால வேற ஆச்சரியமா தான் இருக்கு. வைரத்துல போட்டு இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். இல்லைங்கலாம் இல்ல, அதெல்லாம் போட்டு இருக்கா கையில. போட்டா இல்லையப்பா. அம்மா நீ எங்கேயும் வெளியெல்லாம் போக கூடாது சொன்னீங்க, என்ன விஷயம்? என்ன சொல்ற? முடியா இருக்க சொன்னால? ஆமாமா ஆமாமா, ஏதோ குடும்ப விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. என்னடா குடும்ப விஷயம் பேச போறாங்க உங்க அம்மா? தெரியலையே. எல்லாருக்கும் என் பொண்டாட்டி எங்க? என் குடும்பத்துல என் பொண்டாட்டி இல்லாம நான் ஒத்துக்க மாட்டாது. அப்ப இல்லாம இங்க பேசக்கூடாது. தராதடா. என் பொண்டாட்டி எங்க? எப்பா சாமி, இரு கூப்பிட்டு வரேன். போதுமா, உன் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்துட்டேன். நீ அங்க போன? பரவாயில்ல பரவாயில்ல, நாங்க இங்கே இருந்துக்கிறோம்ப்பா. அம்மி எங்கடி போன? அதான், நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன், ட்ரெஸ் விடுங்க. எனக்கு உண்மை நம்பிக்கை இல்லம்மா. ஏங்க? யாராவது முடிச்சா நீ எஸ்கேப் ஆயிடுவியே. என்ன காதுல ஒண்ணும் இல்ல, கழுத்துல ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க? அமைச்சிட்டீங்களா? மெலிசா செயின் போட்டிருக்கேன்ல, காதல் சின்ன கம்மல் போட்டிருக்கேன், அப்புறம் என்ன? நான் உன்னை எப்படி இருக்கணும்னு சொன்னேன். வண்டி மட்டும் அழகா பண்ணிருக்கேல்ல. எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. உன்னை இப்படி பார்க்க பிடிக்கல. ஓ, அப்ப என்ன பிடிக்கல? அப்படி இல்லடி. இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் ப்ளீஸ். சரிம்மா, இப்படி கெஞ்சியே ஏமாத்திரும். சரிங்க, அப்புறமா சாயந்தரத்துக்கு மேல வேணா ஒரு செட்டு போடுறேன் இதுல. அது இப்ப போடுறதுல என்ன? நைட் சொல்றாங்க ஏன் போடலன்ட்டு, புரிஞ்சுக்கோங்க. நேத்து எங்க அம்மா பேசினதுனால தானே. உங்க அம்மா பேசுனாங்களா? எல்லாத்தையும் வெளியே நின்று கேட்டேன். சரி, கேளுங்க, அதுக்கு என்ன? இதே போட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டியா? அவங்களெல்லாம் நான் எதுவும் முடிவு பண்ணல, உங்களுக்கு பிடிச்சதை நான் செய்வேன், புரியுதா? ஆனா இப்ப நான் செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவங்களும் குட்டி குட்டி நெக்லஸ் கொடுத்தல, அது மாதிரியாவது போட்டுக்கலாம்ல. அந்த குட்டி நெக்லஸ் 3 தாங்க இருக்கு. அதை விட அதுக்கப்புறம் எல்லாம் கிராண்டா தான் இருக்கு. சரி, யாருக்காவது செயின் கொடுத்துட்டு அப்புறம் நீ நெக்லஸ் போட்டு வந்துருக்கலாம்ல. எனக்கு நான் இப்படி இருக்கிறது அவங்க அப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, புரிஞ்சுக்கோங்க. நீ பண்ணு. என் ஆசைக்கு இருக்கக்கூடாது. அது என்ன, நான் மட்டும் ஆசைப்பட்டமா செயின் போடணும், எல்லாம் போடணும், அப்படிதானே? பரவாயில்லையே, செயின் கைட்லையா நீங்க? முன்னாடி கையில போட்டது. நான் என் பொருளை சொன்னேன். சரடி பூச்சி, நான் உங்ககிட்ட தனியா சொல்றேன், இப்ப இங்க வேண்டாம். மெல்லமா சொல்லு, கேட்கும். வேண்டாம், புரிஞ்சுக்கோங்க. சரிவா போலாம். வேண்டாங்கன்னு விருப்பத்தையும் கத்திடுவேன். அது என்ன தெரிஞ்சாகணும்னு தெரிஞ்சாகணும். இதே இல்லைன்னு வைங்க, போய் சுடிதார் போட்டு வந்துடுவேன். என்ன தெரியுமே. ஆனும் தெரியுது பேச்சுல. ஒன்றும் இல்லம்மா, ஒன்றும் இல்லை. இல்ல தம்பி, ஒரு குடும்ப விஷயம் பேசணும், ஆனா எல்லாரும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல தம்பி. அதான் எல்லாரும் வந்துட்டோமா, நீ சொல்லுங்க என்ன விஷயம். நிமிஷம். சிவகுட்டி, சிவகுட்டி வாடா. எங்க அம்மா பேசும்போது இதை கேட்கும் போது நிக்கிதோ எனக்கு இல்லாது. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இன்னைக்கு தான் கேட்ப. சரி, உங்களுக்கு கசக்குது, விடுங்க. ஏண்டி மோளே, கிட்ட மாட்டினால வாடி உன்னை வச்சு செய்யறேன். ரொம்ப பேசுற நீ, ரொம்ப ரொம்ப பண்ற நீ. இங்கதான் உன்னை வச்சு செய்ய முடியும். எனக்கு அந்த இந்த மாதிரி விபரீத விளையாட்டுல வேண்டாங்க. அது என் பொண்டாட்டி, முடியாது, முடியவே முடியாது. பிரபா மாமா எங்கடி? பசங்க இழுத்துட்டு போயிடுச்சு, அதான் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏனம் தான் இருக்கு, நடக்கட்டும். மோர் கொடுத்தாங்க. ஓகே மம்மி. மோர்ல கலக்குவ. என்னப்பா அப்படி சொல்லிட்ட? என் பொண்ணு சமைச்ச எவ்வளவு டேஸ்டா இருக்கும். என்ன சவுண்டா சிரிக்கிறடா, ஏன்டா? என்னப்பா அரசு ஒரு மாதிரி சிரிக்கிற? நான் வேண்டாம் உண்மையை சொல்லாத. என்னடா கதை? ஒண்ணு இல்லாட்டிங்க, எங்க மச்சான் சொன்னா அதுக்கு சிரிச்சேன். மாமா அதுக்கு அடுப்பே பத்த வைக்க தெரியாது மாமா. என்னடா சொல்ற? ஆரியனுக்கு வந்து அதுக்கு மேகி எதுவும் தெரியல மாமா. அப்புறம் எப்படி மோரு? தெரியல மாமா. எனக்கு தங்க லக்க கொடு. சரி, இப்போ அத்தாருக்கும் கொடு. இங்க பாருங்க. சி, அமைதியாரு. அண்ணா நீ அந்த மாதிரி குடிக்காத, புச்சி நீயும் குடிக்காத. என்னடி சொல்ற? சொல்றேன்ல, குடிக்காதீங்க. முடியாது, நான் குடிப்பேன். ஏங்க வீம்புக்கு ஏதாவது பண்ணி வச்சிடாதீங்க, கெஞ்சி கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் குடிப்பேன். பேச்சு கேட்கவே மாட்டேன். அப்புறம் என்ன? குடிச்சுக்கோ, குடிச்சிட்டு அவளே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. என்ன வார்த்தை சொல்ற? இந்த திவ்யா, எனக்கு வேண்டாம், நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். அத்தா மோரு. மாமா மோர் என்ன வேண்டாம். உங்களுக்கு?
அரசா எனக்கும் வேண்டாம். நீ குடிச்சியோ பிச்சி இப்ப வெயில்ல குடிங்க. அவ ஆசையா சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கானடா, குடிங்கடா. ஓ ஆசையா பொண்டாட்டி இதை நீ சிரிப்பு வச்சு முருகாங்க. ஆமாங்க. திவ்யா பாப்பா, நீங்க தான் இருக்கேன். உன்னை எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? இல்லக்கா, ஏன் 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 இவ்வளவு பதட்டம்? பதறாதீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம வீட்டுல திருட வந்துட்டான்டா. என்னக்கா சொல்றீங்க? திருடா? அப்பா, பதறாதீங்க பதறாதீங்க, என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க தெளிவா. அம்மா நீ மோர் கலக்கி வச்சுட்டு போனல, அதை நீ தானே ஒரு 2 மணிக்கு எடுத்துட்டு வர சொன்ன. சரி சொல்லிட்டு அதை கிண்ணத்துல ஊத்திட்டு இருந்தேன்டா. ஊத்தி ட்ரேல வச்சுட்டு 2 கப்பு குறையுதுன்னு போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள ட்ரேயோட மோரை காணும்டா. வந்து திருடனா இருக்காது, திருடியா இருக்கும். என்னப்பா சொல்ற? கீழே இருக்கே அந்த கப்பல தானே ஊத்தி வச்சுங்க. ஆடா ஆமாப்பா, இதுதான்ப்பா நான் ஊத்தி வச்சது. அதனாலதான் சொல்றேன் திருடி. இப்ப பாருங்க யார் எடுத்தாலும் உங்களுக்கே தெரியும். ஏன் பாப்பா நீ அங்கதான் சொல்லிட்டு இருக்க மாட்டே பாப்பா, அங்கதானே நின்ன. ஏன் பாப்பா இப்படி இருக்கிற? நான் பயந்துட்ட வீட்டுக்கு திருட வந்துட்டானோ. சரி சரி, நீ கிளம்பு. ஏன் திருடின்னு சொல்லிட்டாங்கன்னா என்னம்மா? ஆமா நான் தான் கலக்கிறேன்னு. அப்ப அவ கலக்கலையாக்கா? அப்பா, அந்த டம்ளர் கழுவி கூட அந்த பொண்ணு ஊத்தலப்பா, நீ வேற. என்னக்கா சொல்றீங்க? என்னவோ மோரே அவதான் செஞ்சான்னு கேள்விப்பட்டேன். செய்யும் அந்த பொண்ணு. அதுக்கு மோர் எது தயிர் எது பால் எதுன்னு வித்தியாசம் தெரியாது. அமைதியா இருங்க, சும்மா சும்மா சிரிக்காதீங்க. ஏன்டா சிரிக்கிறீங்க? இதுதான் அவங்க சொல்ல போற உண்மை தெரியுமே, அதனாலதான். இதுவும் அந்த பொண்ணு செய்யல. பால் கறந்து அதை எடுத்துட்டு வந்து அதை காய வச்சு பொறக்கூத்தி ஆற வச்சு பொறக்கூத்தினதெல்லாம் நம்ம திவ்யா பாப்பாப்பா. திருப்பி காயில கடைஞ்சதும் அதை உப்பு போட்டு எல்லாம் தாளிச்சு கொட்டி வச்சுதான் தாளிச்சது தனியா வச்சது. கலக்கும் போது மொட்டை எடுத்துட்டு வாங்க, எப்படி போட்டு ஒரு மாதிரி நீத்துரும். மோரா மொட்டை இருக்கும் சிலுப்பி வச்சுட்டு வந்தது பானையில ஊத்தி சில்லுன்னு இருக்கும்ட்டு. தாளிச்சதோடு போட்டு அந்த டேஸ்ட் போயிடும்க்கான்னு சொல்லிட்டு அது பக்கத்துலயே மூடி வச்சிச்சு, இதான் அளவுக்கான்ட்டு. அந்த பானையை கழுவி அந்த குட்டி குட்டி கப்பும் குடிக்கிறீங்க, அது கூட கழுவி ஏதாவது வச்சிருந்துச்சு. நான் அதை எடுத்து ட்ரெயில எல்லாமே அங்க பக்காவா வச்சுட்டு வந்துச்சு. 2 மணிக்கு அதை ஊத்தி எத்தனை வாங்கக்கான்ட்டு 2 கப்பு காணும். என்னடா எங்க காணாம போயிடுச்சுன்னு தேடி இருக்க போறதுக்குள்ள ஊத்தி வச்ச மொத்த ட்ரேவும் காணும்பா. திட்டதான் மாட்டாலும் பயந்து ஓடி வந்தப்பா, யாருமே இல்லையே, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையேன்ட்டு. கடைசி இந்த பாப்பா பண்ணிடுது இவ்வளோத்தையும். அங்கதான் நான் நிக்கிறேன், நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. சரி அதான் கிடைச்சிச்சுல, இப்ப வேலையை பாரு. எதுக்கு அவங்க கத்துறீங்க? நீங்க எதுக்கா? இல்லப்பா, நான் பக்கத்து வீட்டுக்கு போறேன். இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது நல்லா இருக்கும்பா. என்னக்கா எங்க கூட இருக்கிறது நல்லா சொல்லிட்டீங்க. அதானே, அப்ப எங்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. நினைக்காதீங்க, நீங்க எல்லாம் மட்டும் இருந்தீங்கன்னா நான் இருந்துருவேன். இதுக்கா புரியுது, உங்களுக்கு தப்பிக்கிற சான்ஸ் இருக்கு, எங்களுக்கு இல்ல, அதானே சொல்ல வரீங்க? ஆமாப்பா ஆமா, உங்களால முடியாது, என்னால முடியும், ஆனா நான் பிச்சுக்கிறேன். பிச்சுக்கோங்க பிச்சுக்கோங்க. சரிப்பா நான் வரேன். சரிங்கக்கா. நிச்சயமா அவங்க அந்த மூட குடிக்கிறது எங்கி போய் நிக்கலாம். யார் செஞ்சா என்ன? அவ எடுத்துட்டு வந்திருக்கா, வாங்கி குடி. எனக்கு மோரு வேண்டாம். அவ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. எடுத்துட்டு வந்தான்னு சொல்லாதீங்க, திருடிட்டு வந்தான்னு வேணா சொல்லுங்க. வாங்கிடுவேன். தங்கம் வாங்கிவை. மோரு வாங்கு. போதுமா? வாங்கிட்டேன். குடியடாத மாமி. சரி செல்லம், வரேன். இல்ல என்ன மாமிட்ட கூத்துட்டு நீங்க உட்காந்துட்டு வாங்க. இல்லக்கா நீங்க வா, நாங்க போறேன். சரிங்கக்கா. அப்பாடா, நிமிந்து உட்காந்துட்டா பசியோட கூலி குடி உட்காந்துட்டேன். அச்சோ சாரிமா சிவா, உங்க மாமாங்க கொடுத்த மோரை தட்டி விட்டுட்டேனே, மன்னிச்சிடு. என் மோர் குடிக்கிறீங்களா? வேண்டாம் சித்தி, அவங்க திட்டுவாங்க இருந்தா நாங்களே வாங்கணும். வேணாம் வேண்டாம் மாமி, நீங்க குடிங்க. சாரிமா, எனக்கு வைக்கிறதுல இப்படிதான் இருக்கு. சரி ஃபீல் பாரு சிவா, மோர் தான் அப்புறம் குடிச்சு பாடு. காலம் செய்தால் இதுல பிளான் போடுறதுங்களா என்ன கருமனே புரிய மாட்டேங்குது. ஓகேவா? ஓகே மாமி, இதுக்குதான் நீங்க வேணும்ன்றது. சரி சரி, நான் பேசுறத பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, நாங்க வேலையை பார்க்கறோம். ஓகே ஓகே, என்ன கூப்பிட்டாங்கன்னு கேளுங்க. பட்டதான் என்னக்கா ஊர் சுத்தாம என்னவோ பேசணும் நீங்க. ஆமா பேசணும் கூப்பிட்டீங்க, அதை பத்தி பேசவே மாட்டீங்களா? ஊர் சுத்தம் எவ்வளவு வந்து நாங்க ஒரே தர கொடுக்கமா உட்காந்துக்கிறீங்க, புரியலையே. வீராக்கு வயசாயிட்டு போதில்ல, அவனை கல்யாணம் பண்ணலாம் தான் நினைச்சேன். இதுக்காதான் இருக்கும். புச்சி அமைதியாரு, பண்ணாத. என்ன பண்ணும்? எல்லாருக்கும் சரி சொல்லுமா? நீ பேசு, உன்னை பேச வேணாம்னு சொல்ல, கத்தாம பேசு, புரியுதா? என்ன இழுத்து விடாது, புரிஞ்சுதா? நேத்து நான் சமாளிக்கல. சாரி சாரி. அக்கா பொண்ணு பாத்துட்டீங்களா? இல்ல பொண்ணு நாங்க பாக்கணுமா? என்ன கதை? நாம ஏன் பொண்ணு போய் பாக்கணும்? நம்ம வீட்லயே தான் இருக்காளே அழகு செல்லம். இந்த வீட்டுல 2 பொண்ணுங்க இருக்கு.
அவ எங்கம்மா இந்த வீட்டுல இருக்கா? அவ அவங்க அம்மா வீட்டுல தானே இருக்கா. நம்ம வீட்டுல இருக்கிறது என் சிவா செல்லம் தானே. ஓ சிவா. வீரா ஒத்துக்கிட்டானா? இல்ல, நான் தானே உனக்கு அப்பா, என்ன ஒரு வார்த்தை கேட்கல. எல்லாரும் வச்சு எல்லா சம்மதமும் தானே வச்சு பேசிட்டு இருக்கோம். வீட்டுக்குன்னு பெரியவர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லி அவரு இந்த சபையில பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து பாத்துக்கலாம். இப்படி விட்டு விட்டுதான் நிறைய பேர் தலைக்கு மேல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தங்கச்சிமா இப்ப வேணாம்னு நினைக்கிறேன் இந்த பேச்சு. இல்ல ஆரம்பிச்சிட்டோம்ல, போட்டோம். அவன் குடிச்சிருப்பா, இது நடக்கும் பார்த்தேன், அவனை குடிக்கலையே. தங்கச்சிமா சொன்ன கேள்வி, இப்ப இந்த பிரச்சனை வேண்டாம், விட்டு. முடியாதுண்ணா, நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. இது ஒரு கிறுக்கு சொன்னா கேட்கப்ப. அவன் அந்த மோடு குடிச்சிருந்தாலும் நம்ம சொல்ற பேச்சை கேட்டிருப்பான். அதுதான் கீழே விழுந்துருச்சு. இனிமேல் அவன் எங்க நம்ம பேச்சை கேட்பான். எல்லாம் கால கொடுமை. நான் சொல்றேன் இல்லம்மா. பாத்துக்கிறேண்ணா. எல்லாரும் வீட்டுல ஃபர்ஸ்ட் பெரியவங்க கிட்ட கலந்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பெரியவங்க மொத்த குடும்பத்தை பேசுவாங்க. இந்த வீடு தான்ப்பா எல்லாத்தையும் மாற்றமா இருக்கும். பெரியவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம், தான் பேசுறது. அமைதியாரு, அவங்க புள்ள வாழ்க்கை அவங்க பாத்துக்கிட்டோம், எதுவும் தலையிட. நீங்க அவங்க புள்ளனா எனக்கு பேரன் இல்லையா? அமைதியாருன்னு சொன்னேன். சரிங்க, நான் ஒன்னும் பேசுறதுக்கு அப்புறம். சரிங்க, இப்ப என்னதான் பண்ணணும்ன்றீங்க? இப்ப நாங்க இதுல என்ன பண்ணணும் எனக்கு புரியல. கல்யாண தேதி வைக்கிறது, நிச்சயத்து வைக்கிறது, கை நினைக்கிறது, ஒரு சடங்கா பார்த்து பண்ணிக்கலாம்ல, அதுக்குதான்ப்பா. ஓ, அப்போ வீராக்கும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்? அவன் சம்மதம் என்னப்பா முக்கியம்? பெரியவங்க நம்ம என்ன பார்த்து முடிவு பண்றோமோ அதுக்கு சம்மதம் சொல்ல போறான், அவ்வளவுதான். நான் அப்படி சொன்னேனா? நான் உங்ககிட்ட கேட்கலையே. நாங்க யாரை காட்டுறோமோ அவங்களை கட்டிக்கோ, அவ்வளவுதான். இங்க பெரியவங்க நாங்க என்ன பேசுறோமோ பேசிய முடிவு எடுக்கிறோம், நீ வாயை திறக்காது. அப்ப நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல நீங்களே வேற யாருன்னா பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. நான் அவளை பண்ணிக்க மாட்டேன். ஏய், என்ன பேச்சு பேசுற? நான் உண்மையதான் சொல்றேன், எனக்கு அவளை பிடிக்காது. நான் அவளை கட்டிக்க தயாரா இல்ல. எனக்கு அவ வேண்டாம். ஏன் அவளை கட்டிக்க மாட்டேன்? எனக்கு அவளை பிடிக்காதுன்ற இதுக்கு மேல என்ன சொல்லணும்ன்றீங்க? எனக்கு புரியல, என்னப்பா சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்து உங்க அம்மா இனிதான் என் மருமகன் என் பொண்ணு காசை காட்டி 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 வளர்த்து வச்சுட்டாங்க. அதனால என் பொண்ணு குழந்தையில இருந்து அதுதான் முடிவுன்னு வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப வந்து இப்படி சொல்றேன், எனக்கு புரியலையே. அம்மா ஒரு பேச்சுக்குள்ள ஒரு பேச்சா இருக்கே. அவங்க தானே வாக்கு கொடுத்தாங்க, அப்ப அவங்களே கட்டிக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே வேற யாராவது பார்த்து கட்டி வைக்க சொல்லுங்க. நான் வாக்கு கொடுக்கல, நீங்க உங்க பிள்ளைக்கு நான் வாக்கு கொடுத்தேன்னா நான் கட்டிக்கிறேன். இல்ல அவகிட்ட ஆசை வார்த்தை பேசிருக்கா? இல்ல எனக்கு சின்ன வயசுல இருந்து அதை பார்த்து அறுவறுப்பா தான் இருக்கும். எனக்கு இப்பவும் அப்படிதான் இருக்கு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அச்சா, இவெல்லாம் ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கு. ஐயோ, இருட்டு எல்லாரும் மம்மி டாடி சொல்லணும், வசதி 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 சொல்லிட்டு போய் போய் இவகிட்ட நான் சொடக்கு போட்ட எத்தனை பேர் வந்து நிப்பானுங்க. இவன் போய் ரிஜெக்ட் பண்றான், அதனால சலைன் கருவறுப்பா இருக்கு. தங்கச்சிமா வேணாம் விடுன்ற. என்ன நீங்க வருத்தப்படாதீங்கண்ணா, அவனை ஒத்துக்க கண்டு என் பொறுப்பு, நீங்க அமைதியா நான் பாத்துக்கிறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவ்வளவு நீ கட்டிக்கணும், அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணி ஆகணும். ஒண்ணும் பண்ணிக்கலையா இல்லைன்னு கேட்கல, பண்ணுன்னு சொல்றேன், புரியுதா? இங்க இப்ப பெரியவங்க இருக்காங்கன்றதுனால தான் நான் அமைதியா பேசிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு உன் சம்மதம் முக்கியம் இல்ல, புரிஞ்சுதா? நீ கட்டிக்கிற, அவ்வளவுதான். புச்சி இதே மாதிரி அமைதியா பேசிட்டு தாங்க, டென்ஷன் வராடி தாங்க, கோவப்பட்டுறாதடி அம்மே. ப்ளீஸ் சாந்தமா பேசிட்டு தாங்க, என்ன கத்தக்கூடாது. கத்தாம அமைதியா இதே மாதிரி ப்ளீஸ். உன் பிபியை நீ ஏத்திக்காதடி தாங்க, எனக்கு உன் ஹெல்த் முக்கியம் பூச்சி. பின்னாடிதான் நிக்கிறேன், அப்புறம் என்ன? தெரியல, மண்டை வலிக்குது, என்னால முடியல. ஒரு வாட்டி கத்திட்டு எனக்கு டென்ஷனா உள்ள அடிக்கிறது ஒரு மாதிரி இருக்குடி. எங்க நீங்க டென்ஷன் வெளிப்படுத்துறன்ற பேர்ல பிரச்சனைக்குள்ள போயிடாதீங்க, சொன்னா கேளுங்க. அப்ப நீ கிட்ட வா. நீங்க என்ன சொல்றீங்க? நீ கிட்ட வந்தா நான் சாந்தமா பேசுவேன். அம்மே அம்மே, இந்த விபரீத விளையாட்டுலாம் வேண்டாமே. நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு கோபம் வராது, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். எனக்கு எவ்வளவு பிடிவாதம். வந்துட்டேன், போதுமா? இப்ப நிம்மதியா பேசுங்க. அம்மி, நீ சோதிக்க கிட்ட வானா கிட்ட வான்னு அர்த்தம். எங்க எல்லாரும் இங்க இருக்காங்க, உங்க அம்மாலாம் உங்களை பார்த்து தான் பேசுறாங்க, விளையாடுறீங்களா? நீ வரியா, நான் கத்தவா, இல்ல நான் வேற ஏதாவது பண்ணவா? ஏங்க இப்படி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இங்க செடி மறைச்சிட்டு இருக்கோம், ஒன்னும் தெரியாது. நீ வான்ட்ட உன்னை நான் புடிச்சிட்டு இருந்தேன்னா எனக்கு கோவம் குறையும், தெரியும்ல உனக்கு. நான் கோவப்படாம அவங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் அமைதியா பேசுறேன், புரிஞ்சுக்கும். இப்படியே சொல்லி ஏதாவது பண்ணுங்க என்ன? இல்லைன்னா எனக்கு தலை வலிக்கும் மண்டை வலிக்கும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் கத்துவேன், அதுக்கப்புறம் நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது, அது உனக்கு தெரியும். சாமி போதும், வரேன். நீ எங்க வெளியே எப்படின்னா வந்த? என்ன பண்றது, லவ் தான் ரொம்ப கஷ்டப்படுது அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல போக, அதான் நான் கொஞ்சம் நகர்ந்துட்டேன். இப்போ அவ பக்கத்துல இருக்கால, நீயும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்ட, வேற வழி.
என்னடா ரொம்ப சாந்த சொருபியா பேசுற? அத பக்கத்துல நிக்கிறாளே ஒருத்தி, அஸ்கி வாய்ஸ்ல பேசுங்க. என்னடா ஓட்டுற? ஒரு பிரச்சனை நடக்குது, சமுத்திர படத்துல வர மாதிரி அமைதியா பேசுங்க நிரூபித்துட்டு இருக்காள என்ன. அப்ப என்ன பண்றது? அப்புறம் நான் இங்க கத்திட்டு அப்புறம் அவள் தான் மூச்சு வச்சுட்டோன்னா அவளை சமாதானப்படுத்த விடுஞ்சிடுங்க. அதான் அமைதியா இருக்கு. இல்லைன்னா எனக்கு அவ்வளோ கோவம் இருக்கு. என்ன பண்றது? ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. சரிங்க நீ இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? எங்ககிட்ட தகவல் சொல்றீங்களா இல்ல என்ன பண்ணலாம்னு எங்ககிட்ட முடிவு கேட்க வந்திருக்கீங்களா? அதானக்கா, இப்ப நாங்க என்ன சொல்லணும்? நாங்க ஒரு பொண்ணை பார்த்து கொடுக்கணும்ன்றீங்களா இல்ல இந்த பொண்ணை தான் நான் கட்டிக்க போறேன்ற விஷயத்த என்கிட்ட சொல்றீங்க. தெளிவா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்படி போட்டு குழப்பாதீங்க ப்ளீஸ். சின்ன வயசுல இருந்து என் பையனை அவனுக்காக கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை. அவளுமே அவன் மேலதான் உயிரா இருக்கா. அதனால எனக்கு அவ தான் என் வீட்டு மருமகா வரணுமா, அவ்வளவுதான். இதுல உன் ஆசை முக்கியம் இல்லை, கட்டிக்க போற ஆசை தான் முக்கியம். நீ ஆசைப்படுறதுக்காகலாம் யார் கூத்திக்கு அவனை கொடுக்க முடியாது, அவன் வாழ்க்கையை வீணாக்க முடியாது. புரியுதா? அவனுக்கு சம்மதம் இல்லாம இந்த வீட்டுல எதுவும் நடக்காது. அதுக்குதானே உங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்கேன், அவனை சம்மதிக்க வைங்க. அதுக்குதானே இந்த இதுவு. அப்புறம் இத்தனை வருஷம் நம்ம வீட்டுல இருந்த பொண்ணை கட்டி விட பாக்குறீங்க, அதெல்லாம் முடியாது. அவன் நம்ம வீட்டுல தான் இருந்தாகணும், அவ்வளவுதான். அவதான் என் மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவளை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? அவளை கத்தணும்னு நினைக்கிறீங்க? இதுல பாவம் பரிதாபம் ஒருத்தவங்களுக்கு உதவுறது அப்படியெல்லாம் இல்லை. ஒருத்தவங்களோட வாழ்க்கைன்னா ஒரு பொண்ணோ பையனோ அவங்க விருப்பப்படி அவங்க ஆசைப்படி தான் நடக்கணும். வாழ்றது ஒரு வாழ்க்கை. பிடிக்காதவங்க கட்டிட்டுலாம் வாழணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கட்டிட்டு வாழணும், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த உலகத்துல எல்லாரும் என்ன பிடிச்சவங்கள கட்டிருக்கிறாங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஒரு பழக்கப்புறம் எல்லாரும் பழகிடுவாங்க. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால கட்டி வைக்கலாம். ஆமா மாமா, அக்கா சொல்றதும் சரிதானே. எல்லாரும் என்ன பிடிச்சா கட்டிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால அந்த பொண்ணுக்கும் நம்ம ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கட்டி வச்சிடலாம். கொஞ்ச நாள் கழிச்சு அவளும் மாறிட போறா, அப்புறம் என்ன? அதானக்கா. எங்க சொந்தக்காரங்களுக்கு கூட 3 பசங்க இருக்காங்க. வேணா ஜாதகத்தை அனுப்பிட சொல்லவா? பாக்குறீங்களா? எது செட் ஆகுதோ அந்த பொண்ணு கட்டி வச்சிடலாம். கொஞ்ச நாள் கழிச்சு அவளும் மனசை மாத்திட்டு அவனும் சந்தோஷமா வாழ போறா, அவ்வளவுதான். எல்லாரும் பிடிச்சவங்க கட்டிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதே நம்ம ஊர்ல பொண்ணுங்க தானே கட்டிமே தியாகம் பண்ணணும். அதனால அவளுமே அதை பண்ணட்டுமே, விடுங்க. எதுக்கு நம்ம பையனை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு? அந்த பொண்ணு மனசு மாத்திரும், சரிங்களாக்கா? என்னம்மா இப்படி பேசுற? நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவ, இது மாதிரி பேசுவேன்னு பார்த்தா நீ என்னம்மா இப்படி பேசுற? அது எப்படிம்மா ஒருத்தனை மனசுல வச்சுட்டு இன்னொருத்தனை அவனை கட்டிட்டு வாழுன்னு சொல்றேன், புரியல. அப்புறம் எப்படிக்கா அவன் பிடிக்காது, அவன் அருவருப்பா ஃபீல் பண்றேன்னு சொல்ற பொண்ணை கட்டி வச்சுட்டு அவன் சந்தோஷமா வாழ்வான்னு நினைக்கிறீங்க? அது அதே மாதிரிதான் அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு போட்டுமே. அவனுக்கு ஒன்றும் நீங்க பிடிக்காத பையனை கட்டி வைக்க போறது இல்ல. நம்ம பாப்போம் அதுல எந்த மாப்பிள்ளை இவனை தவிர வேற பிடிச்சிருக்கு அவனை கட்டி வைப்போம். அவன் கூட அது வாழ்ந்துட்டு போட்டோம். பொண்ணுக்கு ஒரு நியாயம் பையனுக்கு ஒரு நியாயமாக்கா, இது என்னக்கா? அவன் புரிஞ்சுக்காம பேசுறாம்மா. அவன் கல்யாணம் பண்ணா சரியாயிடுவாமா. அதுதான்க்கா சொல்றேன். இவ்வளவு கல்யாணம் சரியா போயிடுவான், அவ்வளவுதான். பசங்களோட பொண்ணுங்க சீக்கிரமா வெளியே வந்துருவாங்கக்கா, கவலைப்படாதீங்க. கட்டி வச்சிடலாம். இதுகிட்ட பேசினா குற்றக்காரி போட்டுரும். இதுகிட்ட வாயிலுக்கு அப்புறம் கொடுக்க கூடாது. நான் சொல்லிட்டேன், எனக்கு அவளை கட்டிக்க துளி கூட விருப்பம் இல்லை. நான் அவளை கட்டிக்க மாட்டேன்னா கட்டிக்க மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா தேவையாத பேச்செல்லாம் பேசாதீங்க. அவ்வளவுதான் கட்டி ஆகணும், புரியுதா? அவளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது, நீ அவளை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், புரியுதா? உன்னை பண்ணிக்கையா இல்லையான்னு கேட்கல, பண்ணு சொல்றேன். அதேதான் நானும் சொல்றேன். நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லல, பண்ணிக்கவே முடியாதுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? என்ன இதுக்கு மேல பேச வைக்காதீங்க. எங்க என்னங்க பண்றீங்க? அம்மே வலிக்குதம்மே. அம்மே சாரி தெரியாம பண்ணிட்டு சாரி. நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு கவனிக்கடி. சாரி மன்னிச்சிருக்காங்க. நீ மூஞ்சி மட்டும் சாந்தமா வச்சுட்டு கோவம் இல்லை கோவம் வரும்னு விருப்பத்திரியா? அவ்வளவுதான் பாத்துக்கோ. அதுக்கப்புறம் தலை வலிக்குது தங்கம், தலை சுத்துதுன்னு ஏதாவது பந்தன் வைக்கி. அப்படிதான் சொல்லிட்டேன், அமைதியா இருந்துட்டேன். எனக்கு உன் ஹெல்த் முக்கியம் நான் சொல்லிட்டேன். முடியலடி, என்ன புரிஞ்சுக்க மாட்டேன். பக்கத்துல தான் இருக்கு, இவ்வளவு கிட்ட இருக்கு, என்னதான் புடிச்சிட்டு இருக்க. ஒரு கை என் கால் கிட்ட இருக்கு, ஒரு கை என் பக்கத்துல இருக்கு. அப்புறம் என்ன? உன் கிட்டே தானே இருக்கேன். என் ட்ரெஸ் பாதி உன்னாலதான் இருக்கு. இதை விட கிட்ட இவ்வளவு பேர் கூட என்னால இருக்க முடியாது, புரியுதா இல்லையா? இன்னைக்கு ஃபுல்லா நான் உன் கூடவே இருக்கேன், புரிஞ்சுக்கோ. உன்னை விட்டு எங்கேயும் நகர்ல. தயவு செஞ்சு இந்த நிமிஷம் மண்டையில கோவத்தை ஏத்திக்காதீங்கன்னா ஏத்திக்காதீங்க ப்ளீஸ், கெஞ்சி கேக்குறேன். எனக்கு பயத்திலே வைக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கோவம் வந்துருமா, என்ன ஆயிடுமா, ஏதாவது ஆகுமான்னு என்ன யோசிக்க வைக்காதீங்க. என்ன சொல்றேன், கூட தானே இருப்ப. இருக்கேண்டி தங்கம், எனக்கு உன் ஹெல்த் மட்டும் தாண்டி தங்கம் முக்கியம், புரிஞ்சுக்கோடி. சரி, நான் கோவப்படாம பேசுறேன். எதுவும் பண்ண மாட்டேன், மனசுக்குள்ள ஏத்திக்க மாட்டேன், மூளைக்குள்ள ஏத்திக்க மாட்டேன். போதுமா? ஆனா இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அதானே, என் புருஷனாவது கண்டிஷன் போடாம இது என்ன?
எனக்கு நான் கேட்கறத செய்வியா? ஏமா? நம்ம ரூம்ல நீ கொடுத்த பர்மிஷன் மட்டும்தான். நம்ம ரூம்ல நீ எனக்கு எதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்கியோ அதுக்கு எல்லாம் மட்டும்தான். அதை தாண்டி நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். நான் எப்பவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லி தானே வச்சிருக்கேன் கல்யாணம் ஆகுற வரைக்கும். அப்புறம் என்ன? சரிங்க, எல்லாத்துக்கும் சரி. இப்ப தயவு செஞ்சு ப்ளீஸ். சரி ஒத்துக்கிட்டல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை இல்லை. நான் அமைதியாக பேசுறேன். போதண்டு சமத்து பையா. எனக்கு தெரியாது என் மருமக என் வீட்டுக்கு வந்தாங்க, அப்பதான் என் மருமக, அவன் மட்டும்தான் என் மருமக. புரியுதா? என்ன பதில சொல்றா? என்ன அமைதியா இருக்க? பேசுடான் நீங்க. நான் முடியுமா? நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டு இருக்க முடியாது. அவ என் பொண்டாட்டி இல்ல, அவ என் லைஃப்ல எதுவுமே கிடையாது. அப்பா நான் சொல்லிட்டேன், இதுக்கு மாதிரி அவங்க கம்பல் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. அவ்வளவுதான் அவங்க. ஏய், என்ன சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? என்ன மாப்பிள்ள நீங்க அமைதியா இருக்கீங்க? அம்மா அப்பாவே அமைதியா இருக்காரு மச்சான். அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? அவங்களே இதை தலையக்கூடாதுன்னு நினைக்கும் போது பெரியவங்களே ஒதுங்கி இருக்காங்க. அதுக்குதான். பாருடா, நான் எத்தையும் கேட்க தயாரா இல்ல. எனக்கு தெரியாது, நீ அவளை கட்டிதான் ஆகணும். கல்யாணம் வேண்டாம். அப்படியே கல்யாணம் எனக்கு அது அவ கூட வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறத துளி கூட விருப்பம் இல்லை. போதுமா? சரி, உனக்கே அப்ப கல்யாணம் வேணாம். இப்ப நீயே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதுக்கு பதில் சொல்லு. என்ன பொண்டாட்டி சொல்லட்டுமா? அது எப்படி புருஷா? என்ன சோதிக்கலாம் உனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கு புரியல. ஒழுங்கா பதிலும் சொல்லு, என்னை வெறுப்பேத்திராது. சரி, அப்போ உனக்கு கூட நான் வேற ஏதாவது சொல்றேன், இல்லைன்னா உண்மையை சொல்லுவேன். இங்க ப்ளீஸுங்க, என்ன சோதிக்காதீங்க, என்ன மாட்டி விட்டுறாதீங்க. அங்க என்ன வேலைக்கு வந்தீங்கன்னா அதை பாருங்க, கெஞ்சி கேக்குறேங்க. அப்புறம் நான் அழுதுடுவேன். என்ன படுத்தாதீங்க ப்ளீஸுங்க. எனக்கு இப்போ எய்ம் ஃபுல்லா என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுதான். அதை ஸ்டார்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்றதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் அது நிறைய ஆர்டர் பிடிச்சி ஒரு சக்சீட் லெவல் கொண்டு வரதுக்கு எனக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். ஸோ 2 வருஷம் என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக என் பிசினஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதை தாண்டி வேற எதுலையும் இல்லை. அதை தாண்டி நான் வேற எதுவும் யோசிக்கவும் முடியாது. அட் டைம்ல ஃபேமிலி கமிட்மெண்ட் அதுக்குள்ள என்னால் போகவே முடியாது. அதனால நான் ஃப்ரீயா என் பிசினஸை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். என்னால குடும்ப வாழ்க்கையில கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன் வீரா வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படல? அவனுதான் உங்க பிசினஸ்ல இருக்கான், அவன் பண்ணிக்கிறான்ல, நீயும் பண்ணிக்கோ. அதானப்பா, என்னப்பா புது புது கதையா சொல்றேன். அவன் என்ன சொல்றது, என்னோட ஒரு பங்குதாரர் மட்டும்தான். அவன் முழுசா என் பார்ட்னர் கிடையாது. அவனை நான் சேர்ந்து இதை பண்ணல, புரியுதுங்களா? அதனால அவனுக்கும் இந்த பிசினஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. அவன் ஜஸ்ட் என்னோட ஒர்க்கிங் பார்ட்னர் மட்டும்தான். அவன் எனக்கு வேலை செஞ்சு கொடுப்பான், அவ்வளவுதான். அதெல்லாம் அவனுக்கான பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். மற்றபடி இது என் கனவு, என் லட்சியம், என்னோட குறிக்கோள், என்னோட ஆசை. அப்போ இதுக்கு முழு மூச்சா நான் தான் உழைச்சாகணும். அவன் எப்படி உழைக்க முடியும்? எனக்கு புரியல. மச்சான் சாரிடா, உன்னை ஹர்ட் பண்ணணும் இல்லை உன்னை ஒதுக்கி வைக்கணும் அப்படிலாம் இல்லடா. அவங்க வாயிருக்கு எனக்கு வர தெரியலடா. மன்னிச்சிடா ப்ளீஸ் தான், மன்னிச்சிடா. இது எனக்கு தெரியாதா? ஏன்டா? நீ என்ன வேணா சொல்லிக்கோ, அதை பத்தி நான் கவலையே படல. புரியுதா? நான் வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயின்னு சொல்லிக்கோ, எனக்கு அதை பத்தி கூட பிரச்சனை இல்லை. ப்ளீஸ்டா. இவங்க கிட்ட நிரூபிச்சுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்ம பாசத்தையும், நம்ம உறவையும் நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. அது இவங்களுக்கு இல்லை, யாருக்கும் நம்ம நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லைடா. அப்புறம் என்ன, நீ பேச மாப்பிள்ள பாத்துக்கலாம். கயல் ப்ளீஸ், கயல் சாரி கயல். என்ன சாரி கேட்ட உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, நானும் கடிச்சு வைப்பேன், பாத்துக்கோ. என்ன வேணா சொல்லிக்கூட, நான் கவலைப்பட மாட்டேன். இவங்க கிட்ட நீ சொல்றதுனால இதான் உண்மைன்னு நாங்க நினைச்சுக்க போறோம். உண்மையான இது என்னன்னு எங்களுக்கு தெரியும்டா. இங்க என்ன பேசினாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அது எனக்கு காது கேட்காது. போதுமா? நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? பேசுடா. நாங்க வேலை செய்யல, வேலை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறேன்னு சொன்னா கூட எங்களுக்கு கவலை இல்லடா. என்ன வேணா சொல்லிக்கூடா, கவலையே இல்லை. பேசுடா, என்ன வேணுமோ. என் ஃப்ரெண்ட்ல பேசுடா. தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க என் பக்கத்துல தான் இருக்கு. இந்த வாட்டி தேங்க்ஸ் கேட்டேன்னு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டேய், வேலைய பாருடா, திருவிடுவேன். சரி. ஓ, அப்பா அவன் பாதிக்கு பாதி பங்குதாரர் இல்ல, சும்மா கொஞ்சோண்டு பங்கு வாங்கிக்கிறவன் சொல்ற. ஆமா, அவன் வேலை செஞ்சு வாங்குற ப்ராஃபிட் மட்டும்தான் அவங்களுக்கு. முழு பணம் அவங்களுக்கு கிடையாது. இல்ல பாதிக்கு பாதியான பணமும் அவங்களுக்கு கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இது முழுக்க முழுக்க என் ஆசை, என் கனவு, என் லட்சியம். அப்ப அதை நான் தானே பார்க்கணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போதுமா? எனக்கு துணைக்கு நிக்கிறான்ற ஒரு கான்செப்டாக அவன் வாழ்க்கையை பார்க்க கூடாதுன்னு அவசியம் இல்லை. அதனால அவன் வாழ்க்கையை பார்க்கறான், அவன் கல்யாணம் பண்றான். அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதனால இதுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. புரிஞ்சுதா? சரி, அதான விஷயம். நீ 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இங்க ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். நீ எப்ப சொல்ற அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகேவா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த உலகத்துல இப்பதான் கடைசி பொண்ணுன்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் இவளை கட்டிக்க மாட்டேன். புரிஞ்சுதுங்களா? அப்பேற்பட்டவளை எப்படி நான் இப்ப கட்டிப்பேன்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. இன்னும் உங்களுக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரியல. இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. இப்ப கட்டினாதான் நான் உயிர் வாழ்வேன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தா அந்த உயிரே வேணாம் நினைப்பேன். போதுமா? இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சொல்லிட்டேன். ஏதாவது சீனை போட்டு கிளம்பு. இதுக்கு மேல நீங்க எந்த காண்டமா எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன வச்சு செய்யுங்க, அதனால தயவு செஞ்சு நீ கிளம்பிடு.
நானும் யோசிக்கிறேன். நீங்களே தடுத்தாலும் இப்ப நான் போற ஐடியா தான் இருக்கு. இவன் என்ன ஒரு வாட்டி நான் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணது எனக்கு அவ்வளோ கோவம் வருது. போய் இவெல்லாம் ரிஜெக்ட் பண்றான்ல, அது எனக்கு இரிட்டேட் ஆகுது. இவங்க பேச பேச எனக்கு கோவம் தான் வருது. ஏதோ சீன் போட்டு கிளம்புறேன். எனக்கு தெரியும் ஆண்டி, எனக்கு தெரியும் இப்படிதான் நடக்கும். இதுக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க தான் எனக்கு புரிஞ்சிக்கவே இல்லை. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் சொல்லி இந்த இடத்துல நிறுத்திட்டீங்க. எனக்கு தெரியும் ஆண்டி. ஆக்டிங்க போட ஆரம்பிச்சிச்சுடா. இப்போ அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாங்க. தங்க நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகுற? நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? உன்கிட்ட சொல்லிட்டேன், இங்க பாருன்றேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எனக்கு எத்தையும் பார்க்க தயாரில்ல, எதையும் கேட்க தயாரில்ல. நான் சொன்னதான். என் முடிப்புல எந்த மாற்றமும் இல்லை, புரிஞ்சுதா? ஏமா ஏன் அவன் தான் இவ்வளவு பிடிவாதமா சொல்றான், அதே மீறி அவனை ஒரு வாழ்க்கையில தேவையில்லாம தள்ளணும்னு நினைக்கிறான். அவனுக்கு பிடிக்கலன்ற இடத்துல அவனை ஒதுக்கி வைக்க வேண்டியதானே? ஒரு விஷயம் பிடிக்கலன்ற இடத்துல அவன் போயே ஆகணும்னு ஏமா அவனை டார்ச்சர் பண்றான்? அவனா சின்ன குழந்தையா? எனக்கு தெரியும் இந்த வீட்டுல தான் நடக்கும். எனக்கு தெரியும். அப்பவே இந்த ஆண்டி கிட்ட சொன்னா கேட்டாங்க தானே. யாரோ என்னென்னவோ பேசி காயப்படுத்துறதுக்கு தானே ஆண்டி பண்றாங்க. எனக்கு தெரியும். எனக்கு இதுதான் நடக்கும் தெரியும். எனக்கு தசிங்க தான் நடக்கும் தெரியும். இன்னைக்கு பேச்சு கேட்டுங்க. எப்படின்னா போங்க, தயவுசெய்து என்னை விட்டுருங்க. என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். இப்படி காயப்படுத்தி சித்திரவதை பண்ணி ஒரு குடும்பமே நசிங்கப்படுத்துறது எனக்கு அருவருப்பா இருக்கு. நான் போறேன். செல்லம் ஆண்டி இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நின்று தங்கம் போதுமா போதும். என் பொண்ணுக்கு பண்ண வரைக்கும் போதும். அவள் போட்டும் விடு. அவள் படுத்த வரைக்கும் படுத்திட்டீங்க, குடும்பமே சேர்ந்து. அப்புறம் என்ன? என்ன நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? என்ன பேசுறேன்றல? அம்மா, நீ உன் குடும்பம் என் பொண்ணை படுத்தின காயம். தயவு செய்து விட்டுருங்க. என்ன என் பொண்ணையும் விடுங்க தயவு செஞ்சுன்னு. என்ன நீங்களும் போறீங்க? நில்லுங்க நீ. தங்கச்சி தடுக்காத, அவங்க மனசு அவ்வளவு வலி இருக்கு. போதும், அவங்க பயந்த மாதிரி தானே நடக்குது. வீடு அவங்க தடுக்காத. அப்படி இல்லைண்ணா, நீயும் என்னென்ன இப்படி பேசுற? இப்ப நம்மளும் போயிடணும் தான், ஆனா இங்க நடக்கு தெரியாம போயிடுவேன். அதனால இங்க நடக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போலாம். என்கிட்ட கஷ்டம் இருந்தாலும் தங்கச்சி விட மாட்டேன். நான் அவனை ஒரு வழி பாத்துக்கிறேன். இது ஒரு நிமிஷம் இருங்க. குடும்ப விஷயத்தை தலையிட நீங்க யாரு? எனக்கு புரியல. இது என் பையன் கல்யாணம், நான் பேசிட்டு இருக்கேன் என் ஃபேமிலி கூட. இப்ப நீங்க தேவையில்லாம வாயை திறந்து என் குழந்தை என்ன பண்ணிட்டீங்கன்னு பாருங்க. கூப்பிட்டோமா, அமைதியா இருந்தோமா, போனோமா இருக்கணும். தேவையில்லாம என் குடும்பத்துல குட்டையை கிளப்பி இப்ப என் குழந்தை பாருங்க எப்படி நொந்து போறா. இல்லம்மா, அது நான் சாதாரணமா தான் சொல்ல. போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு அவ்வளவுதான். என்ன எங்க அப்பா கிட்ட என்னென்னவோ பேசுறீங்க? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க ஒன்னு ரோட்ல போறவன அண்ணன் கூப்பிடுவ. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை உங்க அப்பா அம்மான்னு நீ தெரிவ. நீ தெரியலன்றதுக்காக நாங்க தெரியணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. புரியுதா? இது எங்க வீடு. எங்க வீட்டுல எங்க இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். அடுத்தவங்க இஷ்டத்துக்கு நடக்கணுன்ற அவசியம் இந்த வீட்டுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. புரிஞ்சுதா? இது உங்களுக்கு மட்டும் சொந்தமான வீடு இல்ல, புரிஞ்சுதா? இது பொது வீடு. இது எல்லாருக்கும் தான் சொந்தம். இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. எனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அது என் அண்ணனுக்கும் இருக்கு. புரிஞ்சுதா? இது எங்க தாத்தா வீடு. அதனால இது பொது வீடு. இது யாருக்கும் தனிப்பட்ட உரிமை கிடையாது. அவங்கவுங்க உரிமை கொண்டாட. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க நாங்க வந்தது திருவிழாவை சந்தோஷமா கொண்டாடுவோம், அவன் கல்யாணத்தை பத்தி பேசுவோம். அது மட்டும் தான் இங்க நடக்கணும். அதை தாண்டி இங்க எதுவும் நடக்கக்கூடாது. என்ன ரொம்ப வாயாடுற மாதிரி தெரியுது? மத்தவங்கள மாதிரி இங்க வந்து இல்ல சுயமா முடிவெடுத்த முடிவு இது கிடையாது. நான் இதை தாத்தா கிட்ட சென்னையிலேயே பேசிட்டு இது நடக்கணும், இது ஓகேவா சம்மதமான்னு கேட்டு எல்லா பெரியவங்களோட சம்மதத்தை கேட்டுதான் இது நடக்குது. மத்தவங்கள மாதிரி ஏனோ தானே நான் முடிவெடுத்து இது நடக்கல. அத்தை மாமா வரும்போது இங்க எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவங்க வரும்போது இந்த வீடு ரொம்ப ஸ்மூத்தா சந்தோஷமா இருக்கணும். அவங்க பொண்ணு இங்க வாழ்றதா நல்லா இருப்பாங்கன்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு தேவை. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதனால அதுல எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு யாரு என்னன்னு பார்க்க மாட்டேன். எனக்கு புரியல. இது என் வீடு, புரியுதா? என் வீட்டுல எங்க வீட்டு ஃபங்க்ஷன் தான் இருக்கணும். யாரோ ஒருத்தவங்க ஃபங்க்ஷன் நடக்கணுன்றதுக்காக நாங்க வாய மூடிட்டு இருக்க முடியாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி எங்க அம்மா அப்பாவை என் அண்ணனை யாரோன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இல்ல, என்ன பண்ணுவ நீ? என்னதான் பண்ணுவ சொல்ல? என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். யாரோ ஒருத்தருக்காக நான் அடங்கி போக முடியாது. யாரோ ஒருத்தருக்காக நான் அமைதியா இருக்க மாட்டேன். புரிஞ்சுதா? டேய், எதுக்குல கத்துற? அமைதியா இரு. ஒண்ணும் தேவையில்ல, விடுறியா பிரச்சனைய? அப்படியெல்லாம் விட முடியாதுமா. அப்படியெல்லாம் விட மாட்டேன். என் அம்மா அப்பாவே என் அண்ணனுக்கும் ஒரு பிரச்சனைனா என்னால விட முடியாதுமா சொல்லிட்டேன். நானும் விடுறதா இல்லம்மா. இது எங்க வீடு, என் வீடு, புரிஞ்சுதா? தாத்தா எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க, அது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு தங்கம். என்ன வேணும் கேள்வி செய்யறேன். இந்த உலகத்துல என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன்னு சொன்னல. ஆமாண்டி தங்கம், எனக்கு ஞாபகம் இருக்கும். உனக்கு என்ன வேணும் கேள்வி நான் வாங்கி தரேன். எனக்கு நீ எங்கேயோ போயிட்டு எதுவும் வாங்கி தர வேண்டாம். நீ சம்பாரிச்ச இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வை. எனக்கு அது போதும். தாத்தா நீங்க ஒண்ணு